வாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். அமெரிக்கா தன்னோட ஒரு பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பலை மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கு. இது ஒரு பெரிய பலப்பரீட்சை மாதிரி தெரியுது. ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் என்ன? அதைத்தான் நாம இப்போ ஆழமா அலச போறோம். நாம இந்த முழு விஷயத்தையும் எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ராணுவ நகர்வு உண்மையிலே எவ்வளோ பெரியதுன்னு பார்ப்போம். அப்புறம் அமெரிக்கா இதுக்கு அதிகாரப்பூர்வமா என்ன காரணம் சொல்லுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற 3 முக்கிய உத்திகள் என்ன, இதுக்கு ஈரான் எப்படி ஒரு பதிலடி கொடுத்தது, கடைசியா இப்போ அந்த பகுதியில் நிலவர பதட்டமான சூழ்நிலை என்னங்கிறதையும் அலசுவோம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த பலப்பரீட்சை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அமெரிக்கா நகர்த்துறது வெறும் கப்பல் இல்ல, அதுக்கு மேல. இந்த நம்பரை பாருங்க, 75க்கும் மேல. இதுதான் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு கப்பல் சுமந்துட்டு போற போர் விமானங்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, ஒரு கப்பல், ஆனா அதுவே ஒரு மிதக்கும் விமான படைத்தளம் மாதிரி. அதோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த கப்பல் பேரு தான் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு. இது உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல். ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இது அணுசக்தியில இயங்குது. அப்படின்னா என்ன? எரிபொருள் நிரப்ப வேண்டிய அவசியமே இல்லாம பல மாசங்கள், வருஷக்கணக்குல கூட கடல்லையே இருக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய ராணுவ அனுகூலம். அதோட இந்த ஃபோர்ட் கப்பல் தனியா வரல. ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிற யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலோட இது இணைய போகுது. அப்போ 2 பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல்கள் ஒரே இடத்துல குவிய போகுது. இந்த ஒருங்கிணைந்த படையத்தான் அப்போதைய ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு ராணுவ கப்பல் கூட்டம் அப்படின்னு சொன்னாரு. இது எவ்வளோ பெரிய எச்சரிக்கைன்னு பாருங்க. சரி, இவ்ளோ பெரிய படையை ஏன் அனுப்பணும்? இதுக்கு அமெரிக்கா சொல்ற அதிகாரப்பூர்வமான காரணம் என்ன? வாங்க அதை பார்ப்போம். அமெரிக்கா சொல்ற காரணம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஈரான் எந்த காரணத்து கொண்டும் அணு ஆயுதங்களை உருவாக்கிடக்கூடாது, அதை தடுக்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கம்னு அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த நிலைப்பாடு எவ்வளவு சீரியஸானதுன்னு புரிய வைக்க அதிபர் ட்ரம்போட இந்த ஒரு வரிய போதும். ஈரான் ஒருவேளை ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் அது ஈரானுக்கு ஒரு மோசமான நாளாக இருக்கும். இது ஒரு பேச்சுவார்த்தைக்கான அழுத்தம் இல்ல, இது ஒரு நேரடியான எச்சரிக்கை. ஓகே, இதுதான் அவங்க வெளியே சொல்ற காரணம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வியூகம் என்ன? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். பொதுவா இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, பேச்சுவார்த்தைக்காக ஒரு அழுத்தம் கொடுக்கறது. இவ்ளோ பெரிய படையை காட்டி ஈரானை தங்களோட நிபந்தனைகளுக்கு சம்மதிக்க வைக்க பார்க்கறது. 2வது, நட்பு நாடுகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது. குறிப்பா இஸ்ரேல் மாதிரி நாடுகளுக்கு, பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம், தேவைப்பட்ட ஆக்ஷன்ல இறங்குவோம்னு சொல்ற மாதிரி. 3வது, ராணுவ தயார் நிலை. ஒருவேளை பேச்சுவார்த்தையெல்லாம் ஃபெயிலியர் ஆகி போர் மூண்டா தாக்குதல் நடத்த தயாரா இருக்கிறது. இது ஒரு மல்டி லேயர் ஸ்ட்ராட்டஜி. அமெரிக்கா இப்படி ராணுவ ரீதியா அழுத்தம் கொடுக்க ஈரான் ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செஞ்சது. அவங்களோட பதில் ராணுவமா இல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான ராஜதந்திர நகர்வு. இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த விஷயத்தோட மொத்த சாராம்சமும் இதுல தான் இருக்கு. அமெரிக்காவோட கோரிக்கை என்ன? ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது. அதுக்கு ஈரான் என்ன சொல்லுது பாருங்க, சரி, நாங்க எங்க கிட்ட இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எல்லாத்தையும் அழிச்சிடுறோம், இனிமேல அதை தயாரிக்க மாட்டோம். ஆனா இதுக்கு பதிலா நீங்க எங்க மேல போட்டிருக்கிற எல்லா பொருளாதார தடைகளையும் நீக்கணும். இதுதான் அவங்க போட்ட செக். ஈரானோட இந்த ஒரே ஒரு ஆஃபர் முழு ஆட்டத்தையும் மாத்தி பந்த திரும்பவும் அமெரிக்கா கொடுத்துக்கே தள்ளி விட்டுருச்சு. இப்போ அமெரிக்காவுக்கு தான் தர்ம சங்கடம். இந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டா ஈரானுக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி தெரியும். ஒருவேளை நிராகரிச்சா, பாருங்க நாங்க அமைதிக்கு தயாரா இருந்தோம், நீங்க தான் போற விரும்புறீங்கன்னு ஈரான் உலகத்துக்கிட்ட சொல்லும். இது வாஷிங்டனுக்கு ஒரு பெரிய தலைவலி. இந்த பிரச்சனை வெறும் அமெரிக்கா ஈரானுக்கு நடுவுல மட்டும் இல்ல, இதனால அந்த பகுதி முழுவதுமே ஒருவிதமான பதட்டத்துல இருக்கு. அதோட தாக்கம் சுத்தி இருக்கிற எல்லா நாடுகள் மேலேயும் விழுது. சுத்தி இருக்கிற வளைகுடா நாடுகள், எகிப்து, துருக்கி எல்லாமே ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை போர் வெடிச்சா அதோட விளைவுகள் தங்களையும் புரித்தர பாதிக்கும்னு பயப்படுறாங்க. ஒரு புதிய போர் அந்த பகுதியோட ஸ்திரத்தன்மையே குலைச்சிடும்னு எல்லாரும் எச்சரிக்கிறாங்க. இந்த மிஷன் எவ்வளவு முக்கியமானதுன்னு புரிஞ்சிக்க இந்த ஒரு தகவல் போதும். யுஎஸ்எஸ் ஃபோர்டு கப்பல்ல இருக்கிற மாலுமிகளோட ஒப்பந்த காலத்தை நீட்டிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இது ஏதோ ஒரு சாதாரண ரோந்து பணி இல்ல, இது ஒரு முக்கியமான நீண்டகால நடவடிக்கையா இருக்கலாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அறிகுறி. ஆக ஒரு பக்கம் ராணுவ பலம், இன்னொரு பக்கம் ராஜதந்திர வலை. இந்த செஸ் கேம்ல அடுத்த மூவ் யாருடையதா இருக்கும், யார் முதல்ல இறங்கி வருவாங்க, இதுதான் இப்போதைக்கு இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இது மாதிரி சிக்கலான சர்வதேச விவகாரங்களை எளிமையா ஆழமா புரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களோட பகுப்பாய்வுகளை பாருங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அலசல்ல சந்திப்போம்.